ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புதமான காவியத்தை நமக்கு தந்தருளிய சேக்கிழார் பெருமானை தூக்கு சீர் திரு தொண்டர் தொகை விரி வாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் புராணத்துக்குள்ளே செல்லலாம். இந்த பெரிய புராணம் என்ற காவியம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திரு தொண்ட தொகை என்கின்ற பதிகத்தை முதல் நூலாகவும் அதிலே சொல்லப்பட்ட ஒரு வரியில், 2 வரியில், 3 வரியில் சொல்லப்பட்ட அடியார்களுடைய வரலாறை பின்னாளிலே வந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்ற பெயரிலே ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு பாடலாகவும், ஒரு சில அடியார்களுக்கு 2, 3 பாடல்களாகவும் 89 பாடல்களாக அதை அவர் வகை நூலாக செய்தார் என்பதும், இந்த 2 நூல்களையும் வைத்துக்கொண்டு பின்னாலே வந்த அனபாய குலோத்துங்க சோழனுக்கு அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் என்ற குடிப்பெயர். அவரது இயற்பெயர் சேக்கிழார் என்பது அவருடைய குடும்பத்தின் பெயர், வேளாளர் குடும்பம். அந்த வேளாளர்களுக்கு சேக்கிழார் என்பது பட்ட பெயர், அதையே அவருக்கு வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே சேக்கிழார் பெருமான் இதை விரி நூலாக 4286 பாடல்களிலே இதை விரித்து உரைக்கிறார். திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 அடியார்களை பற்றி மட்டும் சொல்லுகிறார். 9 தனியடியார்கள், 9 தொகையடியார்களையும் அவர் அதிலே சுட்டி காட்டுகிறார். அந்த வகையிலே அவர் 60 அடியார்களை பற்றிய செய்தி சொல்லுகின்றார். பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் அந்த நூலை பாடிய சுந்தரரையும் அவரை பெற்ற தாய் தந்தையராகிய இசைஞானியார் சடையனார் இருவரையும் ஆக வந்த 3 பேரையும் சேர்த்து 63ஆக அவர் தன்னுடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே பாடுகிறார். இவை 2ஐயும் வைத்துக்கொண்டு 63 பேரையுமாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே தன்னுடைய விரிநூலை செய்கிறார். இந்த விரிநூலுக்கு இது ஒரு காப்பியம், புராணம் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு அழகிய தமிழ் காவியமாக, இலக்கியமாக இதை சேக்கிழார் பெருமான் படைக்கிறார். பெரிய புராணத்தின் சிறப்பு இது தமிழிலே ஒரு ஒப்பற்ற இலக்கியம், ஒரு பக்தி காவியம். பல்வேறு தமிழ்நாட்டினுடைய அரசியல், பொருளாதார, சமூக நிலைமைகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரும் நூல். சைவத்தின் சிறப்பையும், இந்த நாயன்மார்கள் வாழ்ந்த காலங்களிலெல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய சமூக சூழ்நிலை எப்படி இருந்தது, அரசியல் பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு அற்புதமான நூலாகவும் இந்த பெரிய புராணம் இருக்கிறது. பெரிய புராணத்தில் காட்டப்படுகின்ற அடியார்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் பல்வேறு காலங்களில் வாழ்ந்தார்கள். காரைக்கால் அம்மையார் கிபி 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கெல்லாம் முன்னதாக வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அவருக்கும் முன்பாக வாழ்ந்தவர் திருமூலர். இப்படி கடைசியாக பார்க்கின்ற பொழுது சுந்தரர் தான் கடைசியில் வருகிறார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை தொகுத்து சொல்லுகின்ற ஒரு பெரும் காப்பியம் இது. அப்போ இந்த 800 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது, பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம்,
முதலியெல்லாம் எப்படி இருந்தது என்பதை நமக்கு தெரிவிக்கின்ற நூலாக இருக்கிறது. இதில் இன்னொரு சிறப்பு, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு 200 ஆண்டுகள் கழித்து தான் இந்த நூலை சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். அதில் அது ஒரு பெரிய நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டோடு இந்த அடியார்களுடைய சரிதம் நிறைவு பெறுகிறது. அவங்க வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டோடு நிறைவு பெறுகிறது. ஆனால் இந்த பெரிய புராணம் நூலை எழுதுபவர் அதற்கு பின்னாலே ஒரு 200 ஆண்டுகள் கழித்து இந்த நூலை எழுதுகிறார். அப்போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய அந்த தொண்டினுடைய தன்மை, தரம், அதனுடைய உயர்வு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இவர் பெருமானுடைய அருள் பெற்று எழுதுகிறார். இந்த வரலாறு நமக்கு தெரியும். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எழுத வேண்டும் என்று அனபாய குலோத்துங்க சோழனுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று தில்லைக்கு வந்து தில்லை சிதம்பரத்திலே பெருமானுடைய முன்பாக பாடு கிடக்கிறார். இவ்வளவு பெரிய பணியை அரசன் எனக்கு கொடுத்திருக்கிறான், ஆனால் எப்படி என்னால் அதை பாட முடியும்? இந்த அடியார்களுடைய வரலாறு எல்லாம் நான் எப்படி அறிந்து கொள்வேன்? எப்படி எனக்கு தெரியும்? அவர்களுடைய தொண்டினுடைய உயர்வு என்னால் கூற இயலுமோ என்று பெருமானிடத்திலே பணிந்து நிற்கின்ற பொழுது பெருமான் உலகலாம் என்கின்ற ஒரு சொல்லை எடுத்து கொடுத்து அந்த சொல்லுக்குள்ளேயே 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சினிமா மாதிரி அவர்கிட்ட காட்டியிருக்கணும். அவருடைய உள்ளுக்குள்ளே அதை உணர்த்தி இருக்கணும். அந்த உணர்வு பெற்றிருப்பதனால தான் சேக்கிழார் இவ்வளவு திறமையாக ஒவ்வொரு நாயன்மார்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இருந்த இடம், அவர்களுடைய தொண்டினுடைய மேம்பாடு, இதையெல்லாம் மிக தெளிவாக எழுதுகிறார். அது பெருமானுடைய திருவருள் கருணை சேக்கிழார் மூலமாக நமக்கு இங்கே வெளிப்பட்டு வருகிறது. அதனால் இந்த காப்பியத்தை நாம் படிக்கின்ற பொழுது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாரை பற்றி சொல்லுகிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உவே சாமிநாதையருடைய குருநாதர். கவி ராட்சசன் என்பது அவருக்கு ஒரு பட்டப்பெயர். சுமார் 2 லட்சம் பாடல்கள் பாடியிருக்கிறார். அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களுக்கு தலபுராணம் அவர் எழுதியிருக்கிறார். ஆவுடையார் கோயில், அது மாதிரி திருவாவூதில் ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாவற்றுக்கும் தலபுராணம் பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பெருமானை சொல்லுகின்ற பொழுது பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவி வளவ என்று அவரை பாராட்டுகிறார். அந்த வகையில் சேக்கிழார் பெருமானுடைய அந்த அற்புதமான காவியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருத்தொண்ட தொகையினுடைய 3வது பாடலாகிய மும்மையால் உலகாண்ட சருக்கம். அந்த சருக்கத்திலே வருகின்ற அடியார்கள் நாம் ஏற்கனவே மும்மையார் உலகாண்ட மூர்த்தியாருக்கும் அடியேன் என்ற முறையிலே மூர்த்தி நாயனாருடைய சரிதத்தையும், முருகன் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று முருகநாயனாராகிய மலர் தொண்டு செய்த பெருமானை திரு பூம்புகலூரிலும் சந்தித்தும், உருத்திர பசுபதியாரை நாம் திருமங்கலத்திலே தரிசனம் செய்தும் வந்தோம். இன்றைக்கு நாளை போவானாகிய திருநாளை போவார் என்கின்ற நாயனார் வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாயனாரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே ஒரு வரிதான் சொல்கிறார். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், அவ்வளோதான் அவர் சொல்கின்ற செய்தி. திருநாளை போவார் அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் தெரியுது, வேற எந்த இதுவும் தெரியல. இந்த திருத்தொண்ட தொகையும் சிவபெருமான் இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தான் அருளினார். அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்போ சொல்லுகின்ற பொழுது செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்ற ஒரு வரியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். இந்த செம்மை என்பதில் எல்லாவற்றையும் அடக்கி விடுகிறார்கள். செம்மை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது,
அது ஒரு மனத்தினுடைய தன்மை, மனப்பண்பு, நேர்மையான உள்ளத்திறம், அதுதான் செம்மை என்று சொல்வது. இந்த திருநாளைப்போவார் எங்கு பிறந்தார் என்கின்ற பொழுது ஆதனூர் என்ற இடத்திலே பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய காலம் அப்பர், சம்பந்தர், இவருக்கு பின்னால் சுந்தரருக்கு முன்னால், அவர்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே அவர் வாழ்ந்தவராக இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவர் இப்போ ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர். ஆதனூர் என்பது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பன்கூருக்கு அருகிலே இருக்கக்கூடியது. ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பன்கூருக்கு அருகே உள்ளது இந்த ஆதனூர் என்பது. அந்த ஊரிலே பிறந்தவர், தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர். ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை எப்போதும் நினைக்கின்ற ஒரு நேரிய சிந்தனையாளராக, நேரிய அடியாராக இருந்தார். அந்த செம்மை என்று சொல்லுகின்ற பொழுது மனத்திலே தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பது செம்மை. மாணிக்க வாசகர் அச்சோபதியத்தில் சொல்வார், செம்மை நெறி அறியாத சிதடரொடும் திரிவேனை என்பார். இப்போ செம்மை நெறி அறியாத அப்படின்னா, செம்மை நெறி என்பது அந்த நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கக்கூடிய அந்த நெறியிலே இல்லாதவர்களோடு நான் இருக்கிறேன். செம்மை நெறி அறியாத சிதடர் அப்படின்னு சொன்னால் நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள், உண்மையற்றவர்கள், அவர்களோடு கூடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். செம்மை நலம் அறியாத சிதறடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே என்று மணிவாசகர் சொல்கிறார். அப்படி அந்த செம்மை என்கின்ற சீரிய மனப்பண்பு, நேர்மையும் சிவநெறியே சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் உடையவர். இது பின்னாடிய உரையாசிரியர்கள் போது இந்த செம்மை என்பது ஓங்கி எழுந்த சித்த நிலையுடன் முன் உணர்வினால் ஒழியாத காதல் உணர்ச்சியை குறித்தது. அதாவது சிவனிடத்திலே எழுந்த சித்தம் சிவன்பால் வைக்கின்ற நிலை, முன் உணர்வினால் ஒழியாத காதல் உணர்ச்சி, சிவபெருமானுக்கே அன்பு செய்வோம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலை. அதுதான் செம்மை புரி சிந்தையராய் என்று பின்னாலே இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த காப்பியத்தில் சேக்கிழார் செம்மை புரி சிந்தையராய் என்று சொல்லுவார். இந்த செம்மை என்கின்ற வார்த்தைக்கு சிவநெறியிலே சார்ந்து இருக்கக்கூடிய நேர்மை மிக்க ஒழுக்க நிலை பற்றி நிற்கக்கூடிய தன்மை என்பதை பொருளாக நாம் கொள்ளலாம். அந்த ஒரே வரியில செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை காட்டியிருக்கிறார். இதை பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் இந்த ஒரு வரியை வைத்து கொண்டு திருநாளை போவாருடைய அவருடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது 4 வரிகளிலே அவருடைய ஊர், பெயர், செய்த தொண்டு, அவருக்கு கிடைத்த பரிசு, அவர் என்னவாக ஆனார் என்ற தன்மைகளை சொல்லுகிறார். நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனாம் புற திரு தொண்டன் தன் புன்புலை போய் 3000 கைகூப்ப முனியாய் அவன் பதிதான் மாவார் பொழில் திகழ் ஆதனூர் என்பார் இம்மண்டலத்தே என்று நம்பியாண்டார் நம்பிகள் தன்னுடைய திருத்தொண்ட திருவந்தாதியிலே இவரை அறிமுகம் செய்கிறார். அப்போ இதில் வருகின்ற போது நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று, தில்லை அம்பலத்தானுடைய அருளை பெற்றவர், நாளை போவான் அவனுடைய பெயர் நாளை போவான், திருநாளை போவார் என்பது. அவர் புற திரு தொண்டன், இந்த புற திரு தொண்டன் என்பதை கொண்டு அவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். ஏன்னா
ஆலயத்திற்கு உள்ளே சென்று வழிபடுகின்ற உரிமை பெறாத, ஆலயத்தின் உள்ளே சென்று தொண்டுகள் செய்ய இயலாமல் ஆலயத்தின் வெளிப்புறத்திலே மதிர்ப்புறத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு திருக்கூட்டத்தார், அதை சார்ந்தவர் என்பதை புற திரு தொண்டன் என்பதனால ஆலயத்திற்கு உள்ளே செல்ல இயலாத ஆதி திராவிடர், தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர் என்பது இந்த குலத்தை சொல்லுகிறார். நாளை போவான் என்ற பெயரை சொல்லுகிறார். புறத்திரு தொண்டன் என்று குலத்தை சொல்லுகிறார். புன்புலை போய் 3000 கைகூப்ப முனியாய் அவன் பதிதான். அவன் என்ன அவருக்கு கிடைத்த அருள் என்பது இங்கு சொல்கிறார். புன்புலை போய் என்று, புன்புலை அப்படிங்கிறது அந்த இழிந்த தன்மை. இந்த புலை என்பது ஆவுரித்து தின்றுடனும் புலையரேனும்னு அப்பரடிகள் சொல்வார். அந்த புலை குலத்திலே, தாழ்ந்த குலத்திலே பிறந்த அது அவர் மனதிலே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டிருந்தது. சிவபெருமானிடத்திலே அவர் மிக்க அன்பு வைத்திருந்தாலும் ஆலயத்தின் உள்ளே சென்று அவரை வணங்குவதற்கு தான் பிறந்த குலம், இந்த உடல் அது தகுதியற்றது, தான் பிறந்த குலம் தகுதியற்றது. இதை இன்றைக்கு நம்ம நினைக்க முடியாது. அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சமூக அமைப்பு. அதனால் இதை இன்னைக்கு நம்ம காத்துக்கிட்டு சில தவறான கமெண்ட்டுகள்லாம் சொல்கிறாங்க. அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, மேல் ஜாதியினருடைய ஆதிக்கம், அப்படி இப்படின்னெல்லாம் இந்த சரிதத்தை கொஞ்சம் இன்றைக்கு விமர்சனம் பண்ணுகிறார்கள். இதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. இது அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததோ அந்த நிலையை யோசிக்கும்போது அவர் அதை நினைத்தார். இந்த உடல் ஒரு இழி குலத்தில், தாழ்ந்த குலத்தில் பிறந்ததுனாலே இந்த உடல் திருக்கோயிலுக்குள்ளே செல்வதற்கு தகுதியற்றது, நாம் தகுதியற்றவன் என்கின்ற எண்ணம் அவரிடத்திலே இருந்தது. அதனால அதுதான் புன்புலை போய், அந்த புலையின் தன்மை போய் 3000 கைகூப்ப முனியாய். அந்த வரலாறே அதுதான். அவருடைய அந்த எண்ணத்தை போக்கி சாமி இறைவன் என்ன செய்தான், அவரை நெருப்பிலே மூழ்கச் செய்து அவர் மனதிலே முனிவர் போன்று இருந்தால்தான் இறைவனை அடையலாம் என்ற எண்ணத்திற்கேற்ப அவனை முனிவனாக ஆக்கினான். சடையும் திருநீரும் மார்பிலே பூணூலும் அணிந்து முனிவனாக நெருப்பிலிருந்து அவர் வெளியே வந்தார். அவர் எப்படி விருப்பப்பட்டாரோ அந்த கோலத்திலே பெருமானை அடைந்தார். அதைத்தான் சொல்கிறார். 3000 கைகூப்ப முனியாய் அவன் பதிதான். அவன் பதிங்கிறது இந்த இடத்துல அவருடைய ஊர் என்ன, அந்த நாளை போவான். இந்த புலை போய் முனியாகி ஆனவனுடைய ஊர் இது. பதி என்பது ஊர். மாவார் பொழில் திகழ் ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தை. ஆதனூர் என்பது அவனுடைய ஊரின் பெயர் என்று இந்த உலகத்திலே சொல்லுவார்கள் என்று நம்பியாண்டார் நம்பிகள் அவர் பிறந்த ஊரை பற்றி சொல்கிறார். இதில் நமக்கு தெரிகின்ற செய்தி, அவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். முதலிலே குலம், அடுத்தது நாளை போவான் என்பது அவருடைய பெயர், மூன்றாவது அவர் பிறந்த ஊர் ஆதனூர் என்பது, நான்காவது அவர் புற திரு தொண்டன், ஆலயத்திற்கு வெளியிலே இருந்து தொண்டு செய்ய வேண்டிய அந்த கால சூழ்நிலையில் இருந்தவர் என்கிற இந்த செய்திகளை எல்லாம் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் வைக்கிறார். இது இரண்டையும் அடிப்படையாக கொண்டு அம்பலக்கூத்தனுடைய திருவருள் கருணையினாலே இதை வரலாறை பாடுகின்ற சேக்கிழார் பெருமான் 37 பாடல்களிலே அந்த வரலாற்றை, நாளை போவானுடைய வரலாற்றை அழகாக சொல்லுகிறார். இதிலே முதலாவதாக இந்த காப்பியத்தை தொடங்குகின்ற பொழுது அவர் பிறந்த ஊர் எது என்பதை பற்றி முதல் பாடலிலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். பகர்ந்து உலகு சீர் போற்றும் பழைய வளம் பதியாகும் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரைக்கரத்தால் முகந்து தர இருமருங்கும் முளரி மலர் கையேற்கும் அகன்பனை நீர் நல்நாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர். திருநாளை போவார் ஆகிய நந்தனார் என்பது அவருடைய இயற்பெயர் என்பதை பின்னாளிலே அவரை பற்றி சொல்கின்ற பொழுது சேக்கிழார் பின்னாலே சொல்லப் போகிறார்.
இங்கே அவர் பிறந்த ஊர் இது என்பது மேற்கா நாட்டு ஆதனூர் என்று சொல்லுகிறார். இந்த மேற்கா நாடு என்பதை சொல்லுகின்ற போது இது எங்கே இருக்கிறதுனா கொள்ளிடம் ஆற்றுக்கரை என்று. கொள்ளிடம் என்பது காவிரியினுடைய அதிகப்படியான நீரை கடலுக்கு செலுத்துகின்ற ஒரு பாதை, அதுதான் கொள்ளிடம் ஆறு. வடிகால்னு சொல்லுவாங்க, ஆற்றுக்கு தண்ணி, ஆற்றுக்கு வடிகால்னு. தண்ணி அதிகமாக ஆற்றுல வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுவாங்க வேறு பக்கத்தில். ஏன்னா கரையை உடைச்சி சேதம் உண்டாக்கிடாமல் இருக்கிறதுக்காக ஆற்றில் நீர், காவிரியில் தண்ணீர் அதிகமாக வருகின்ற பொழுது அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கடலுக்கு செல்கின்ற மாதிரி அமைக்கப்பட்ட வாய்க்காலுக்கு கொள்ளிடம்னு பேர். அந்த கொள்ளிடத்தினுடைய கரை பகுதியில் தான் இந்த மேற்கா நாடுங்கிறது இருக்குது. அதான் இப்போ நம்ம மாயவரம் பக்கத்தில் சிதம்பரத்தில் தான் அந்த கொள்ளிடம் கடலோட போய் கிடக்கும். அதற்கு முற்பட்ட பகுதி. அப்போ அவர் இங்கே சொன்ன சொல்கிறார், பகர்ந்து உலகு சீர் போற்றும் பழைய வளம் பதியாகும். அது ரொம்ப பழமையான ஒரு பதினா நகரம், இந்த இடம். நிகழ்ந்த புனல் கொள்ளிடம் புன் செழுமணிகள் திரைக்கிறதா. அந்த கொள்ளிட நதி என்ன செய்கிறது, காவிரியிலிருந்து பிரித்து விட்டது. காவிரி என்ன செய்கிறது, குடகு மலையிலிருந்து பொன்னையும் மணிகளையெல்லாம் திரட்டி கொண்டு வேகமாக ஓடி வருகிறது. அது கொள்ளிடத்திலே திருப்பப்படுகின்ற போது அந்த கொள்ளிட நதியிலும் அந்த பொன்னும் மணிகளும் எல்லாம் திரண்டு வருகின்றன. அது திரை கரத்தால், திரை என்று சொன்னால் இந்த அலைன்னு அர்த்தம். ஆற்றில் அலை அடிக்குதுன்னு சொல்ல முடியா, அந்த அலைகளினாலே அந்த பொன்னையும் மணியையும் கொண்டு கொள்ளிடம் என்ன செய்கிறது, முளரிக்கரம், வயல் பக்கத்தில், அந்த ஆற்று பக்கத்தில் வயல்கள் இருக்கின்றன. அதில் தாமரை பூக்கள் மலர்ந்து இருக்கின்றன. அந்த தாமரை பூக்கள் இடத்துல கொண்டு அந்த பொன்னும் மணியையும் கொள்ளிடமாறு சேர்க்கிறதாம். அது அகன்பனை நீர் நல்நாட்டு மேற்கா நாட்டு அதன். இந்த மேற்கா நாடு அப்படிங்கிறது சோழ நாட்டில் ஒரு பகுதி. 2 காநாடுன்னு இருக்கு. மேற்கா நாடும் கீழ்கா நாடு என்று 2 பகுதிகள் இருக்கிறது. மேற்கா நாடு என்பது இந்த கொள்ளிடம் பகுதியில் இருக்கக்கூடியது. கீழ்கா நாடு என்ற ஒரு பகுதி திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் கீழ்கா நாடு என்ற ஒரு பகுதி இருக்கு. சோழ நாட்டிலே இது ஒரு பகுதி, மேலும் கீழுமாக இருப்பது. அந்த வகையில் காநாட்டு முள்ளூர் என்று இப்போ நம்ம பாடல் பெற்ற தலங்களில் காநாட்டு முள்ளூர் என்ற ஒரு தலம் பார்ப்போம். அந்த தலப்பகுதியை தான் மேற்கா நாடு என்று சொல்லுகிறார்கள். அந்த மேற்கா நாட்டில் இருந்த ஒரு கிராமம் தான் அந்த ஆதனூர் என்பதாகும். அதே நல்நாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர் என்ற அந்த ஆதனூரில் இது அவருடைய ஊர். அந்த ஊரினுடைய தன்மை என்னன்னா, கொள்ளிடம் ஆற்றிலே வருகின்ற பொன்னும் மணியையும் அந்த வயல்களிலே கொள்ளிடமாறு சேர்க்கின்ற சிறப்பு பெற்றது. அது மட்டும் இல்லை, நீற்று அலர்புயர் ஒளி நெருங்கும் அப்பதியின் அந்த பதின்னு சொன்னால் ஆதனூர் கிராமம் எப்படிப்பட்டதான், நீற்று அலர் பேர் ஒளி நெருங்கும், திருநீற்று பிரகாசத்திலே சிறப்பாக இருக்கக்கூடியது. திருநீற்றினுடைய ஒளி நிரம்பிய ஊருங்கிறார். அப்படின்னா என்ன பொருள், அந்த ஊரிலே வசிப்பவர்கள் திருநீரை அணிந்திருக்கிறார்கள், திருநீற்று நெறியிலே நிற்கிறார்கள் என்பது அர்த்தம். அதுதான் நீற்று அலர் பேர் ஒளி நெருங்கும் அப்பதியின் நிறை கரும்பின் சாற்று அலைவன் குலை வயலில் தகட்டு வரார் எழ பகட்டு ஏர் ஆற்று அளவன் கொழிழித்த சால்வடி போய் அசைந்து ஏறி சேற்று அளவன் கருவுயிர்க்க முருகுயிர்க்கும் செழுங்கமன். கொஞ்சம் இயற்கை வர்ணனை சொல்லுகிறார். இது ஒரு காப்பியம் அப்படிங்கிற முறையில் அந்த காப்பியத்தில் ஒவ்வொரு இதுகளை பாடுகின்ற பொழுது அந்த ஊருடைய சிறப்பு, நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, ஊர் சிறப்பு, குடிச்சிறப்பு அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றி சொல்லணும். இது காப்பிய மரபு. அந்த வகையில் ஆதனூர் என்பது அவருடைய ஊர்னு சொல்லிட்டாரு. அந்த ஆதனூர் எவ்வளவு ஒரு இயற்கை வளம் பொருந்தியதாக, செல்வ செழிப்பு மிகுந்ததாக இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு 5-6 பாட்டு சொல்கிறார். அதில் சொல்கின்ற இந்த பாட்டு, ஊரில் இருக்கக்கூடியவர்கள் திருநீர் அணிந்து அந்த பிரகாசமாக இருப்பவர். அவங்க நெற்றியில் அணிந்திருக்கிற திருநீரினுடைய அந்த வெண்மை எல்லா இடங்களிலும் ஒரே பிரகாசமாக இருக்கிறது. கரும்பின் சாற்று அலைவன குலை வயலில் சாட்டார். அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சாரானது வடிந்து வயல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன. அதிலே வரால் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. இது அப்படியும் பொருள்கள்லாம்.
அல்லது நெல் வயல்கள் பக்கத்தில் கரும்பு வயல்களும் இருக்கிறது. நெல்லும் கரும்பும் வாழையும் மருத நாட்டினுடைய ஒரு பயிர்கள். இதையெல்லாம் நிறைஞ்சிருந்தால் மருத நாட்டுக்கு இதுதான் சிறப்பு. இங்கே சாற்று அலைவன குலை வயலில் தகட்டு வரால் என்று அதையும் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கரும்பு பயிர் வளமையாக வளர்ந்திருக்கிறது, மறுபுறம் நெற்பயிர்கள் குலை தள்ளி நெற்குலை தள்ளி நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்றது. அதில் வண்டுகள் நண்டுகள் அந்த வயலில் அந்த ஊறுகின்ற நண்டுகள் எல்லாம் கரை ஒதுங்கி தன்னுடைய கன்றுகளை ஈணுகின்றன என்ற செய்தியை சொல்லுகிறார். இது இயற்கை வர்ணனை. அதே மாதிரி நனை மருவும் சினை பொதுளி நறுவிரை சூழ் செலிதளிரில் தினகர மண்டலம் வருடும் செழுங்குருவின் குளம் பெருகி. அடுத்த வர்ணனை சொல்லுகிறார். அந்த ஆதனூர் கிராமத்தில் பெரிய சோலைகள் இருக்கின்றன. அந்த சோலையில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் வானளவுக்கு உயர்ந்திருக்கிறதாம். அவ்வளவு தினகர மண்டலம் வரும். தினகரம்னா சூரியன், சூரியனையே தொடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயர்வாக அவைகள் வளர்ந்திருக்கின்றன. அதனால என்ன ஆகுனா கனம் அருவி, கனம்னா மேகம், அந்த மேகம் கனம் அருவி அசைந்து அலைய. அப்போ அந்த செடிகள் பூச்செடிகள் வளர்ந்திருப்பதனாலே அது மேகத்தை தீண்டுகிறது. மேகம் அசைந்து மழையை பொழிகிறதாம். அந்த பூச்செடிகளிலே மலர்ந்திருக்கக்கூடிய பூக்களை வண்டுகள் சென்று அந்த தேன் உருண்ட செல்லுகின்ற போது அந்த வண்டுகள் அந்த தேன் அருந்துவதனால அந்த மகரந்த துகள்கள் எல்லாம் கீழே சிந்துகின்றன. இப்போ கீழே பார்த்தா வானத்திலிருந்து மேகங்கள் பொழிகின்ற மழை நீரா அல்லது அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேன்கள் சொட்டுகிறதா என்று தெரியவில்லையா. புனல் மழையோ மதுமழையோ பொழிவொழியா பூஞ்சோலை, அந்த பூந்தோட்டங்கள் எல்லாம் அவ்வளவு உயர்வாக வானத்தை தொடும் அளவுக்கு இருக்கின்றன. இது ஒரு இயற்கை வர்ணனை. அடுத்தது அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்கின்ற போது பாலை விரி மனம் கமழும் பைங்காய் வன் புலை தங்கின் தாளதிர மிசை முட்டி தடங்கிடங்கின் எழப்பாய்ந்த வாழை புதைய சொரிந்த பழம் மிதப்ப வன்புலவின் நீல முதிர்கலி கிழிதேன் நீத்தத்தில் எழுந்து உகழும். இது ஒரு வர்ணனை சொல்லுகிறார். பாலை விரி மனம் கமலும் பைங்கன் வன் குலை தங்கி. தென்னை மரம் வளர்ந்திருக்கு, மிக உயரமாக தென்னை மரம் வளர்ந்திருக்கிறதா. அந்த மரத்துக்கு அதாவது வயலுக்கு பக்கத்தில் இருக்கு. வயல்கள் எல்லாம் நீர் நிறைந்து நீர் வளத்தோடு இருக்கிறது. வயல்களுடைய அந்த வரப்புகளிலே தென்னை மரங்கள் உயர்ந்து வளர்ந்து தென்னங்காய்கள் அதில் காய்ச்சிருக்கிறது. அந்த காய்கள் என்ன ஆகுதுனாக்க இந்த வயல் நீரில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள் துள்ளி குதித்து தென்னை மரத்தினுடைய அடிபாகத்தை போய் மோதுகின்றன. இந்த அடிமரத்தில் இந்த வாழை மீன்கள் மோதின உடனே மேலே இருக்கக்கூடிய அந்த தென்னங்குலையில் இருக்கக்கூடிய தேங்காய்கள் கீழே விழுகின்றன. அப்படி விழுகின்ற போது இந்த வாழை மீன்கள் மோதின வாழை மீன் மேலேயே விழுந்து அந்த வாழை மீனை சேற்றுக்குள்ளே கொண்டு போய் அந்த தேங்காய் சொருகுகிறது. அப்படிங்கிற மாதிரி இந்த வர்ணனை எப்படி சொல்ற. வாழை புதைய சொரிந்த பழம் மிதப்ப. அப்போ அந்த கரும்பினுடைய சாறு சேருகின்ற பொழுது அந்த தேங்காய் மேலே மிதக்குதான். இதெல்லாம் இந்த கற்பனை அந்த அழக சொல்லுகின்றது. அது மாதிரி வயல் வளமும் செயல்படு பைன் துடவை இடை வருவளமும் வியல் இடம் எங்கனும் நிறைய மிக்க பெரும் திருவினவாம் புயலடையும் மாடங்கள் பொழிவு எய்த மழிவு உடைத்தாய் அயல் இடை வேறு அடி நெருங்க குடி நெருங்கி உளது அவ்வூர். ஆதனூர் எப்படி இருக்கிறங்கும்போது வயல் வளம் செயல்படு பைன் துடவை இட வருவளம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கு நம்ம நஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி பாசன வசதியுள்ள நீர்வளம் மிகுந்த நெல் பயிர் செய்கின்ற நஞ்சை வயல்கள், பாசன நிலம் இல்லாத நீர் வசதி இல்லாத புஞ்சை தானியங்களாகிய கடலை உளுந்து இந்த மாதிரி மற்ற பொருட்களை விளைவிக்கக்கூடிய புஞ்சை நிலங்கள். இது ரெண்டுக்கும் பக்கத்தில் வருவளம் தோட்டங்கள், காய்கறி தோட்டம்னு சொல்கிறேன் இல்லையா. வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், இந்த மாதிரி சிறு தோட்ட பயிர்கள் அப்பப்போ கொஞ்சம் தேவையான போது நமக்கு அதை வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இவை மூன்றும்
வியல் இடம் எங்கனும், வியல் இடம்னா நல்ல பெரிந்து பறந்து அந்த நிலங்கள் இருக்கின்றன, நிறைய மிக்க பெரும் திருவினவம், அதனால பொருள் வளம் நிரம்ப கிடைக்கிறது, செல்வம் நிறைக்கிறது. அதனாலே புயல் அடையும் மாடங்கள், அந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கா, மிக உயரமாக இருக்கிறது, காற்று வந்து மோதுகின்ற பெரிய மாடங்கள் நிறைந்த பொலிவு எய்த மலிவு உடைத்தாய், அயல் இலை வேறு அடி நெருக்கி நெருக்கி பக்கத்தில் வரிசையா வீடுகள் எல்லாம் உயர்ந்த மாடங்கள் கொண்டதாக சிறப்புடையதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு செல்வ வளம் இருக்கிறது. வயலினால் வருகின்ற செல்வம், தோட்டத்தினால் வருகின்ற செல்வம் என்ற அந்த செல்வ நிலையில் உயர்வாக இருக்கிறது. மற்ற அவ்வூர் புறம்பண்ணையின் வயல் மருங்கு பெருங்குளையில் சுற்றம் விரும்பிய கிழமை தொழில் உழவர் கிளை துவன்றி பற்றிய பைங்கொடி சுரைமேல் படர்ந்த பழம் கூரை உடை புல்குரம்பை சிற்றில் பல நிறைந்து உளது ஓர் புழைப்பாடி. இந்த புழைப்பாடி அப்படிங்கிறது ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு அமைப்பு. அதை வந்து நம்ம சாதாரணமாக சேரின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் சேரி, பறச்சேரி, புழைச்சேரி என்று சொல்லுவார்கள். இந்த பாடி என்பதற்கு சேரி என்பது தான் பொருள். அதனுடைய கருத்து என்னன்னா, குடியிருப்பு பகுதி வெளிப்புறத்தில் இருக்குது, நகரத்துக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய, அதாவது டவுனை ஒட்டி, டவுனுக்கு அவுட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஏரியா அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறது எக்ஸ்டென்ஷன் ஏரியான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஏரியாவாக இருக்கக்கூடியது சேரி என்றும் பாடி என்றும் சொல்லப்பட்டது. இப்போ இந்த மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி, சக்கராப்பாடி அப்படின்னு இருக்கும். பாடின்னு முடிகிற இடம் இல்லாமல் ஒரு குடியிருப்பு பகுதி, அந்த குடியிருப்பு பகுதிக்கு சற்று வெளியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பாடி என்பது பெயர். நடப்பு வழக்கில் வந்து அதை சேரி என்று சொல்லுவார்கள். இதில் என்ன இன்னொரு சிறப்புன்னு, அந்த புழைப்பாடி அப்படிங்கும்போது என்னன்னா, அங்கே குடியிருப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அந்த பிராணிகளை கொண்டு வாழ்க்கை நடத்தப்படும். அதாவது இறந்த பிராணிகளின் அதனுடைய உடம்பை புதைப்பது, அதனுடைய தோலை உரிப்பது, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த இறந்த பிராணிகளை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த நபர்கள் வாழ்கின்ற இடமாக அது ஆனது புழைச்சேரி, புழைப்பாடி என்பது. இறந்த பிராணிகள், ஆடு மாடுகளை, இறந்து போனவைகளை தோல் உரித்து அந்த தோலை பதப்படுத்தியும் அதனுடைய உடல் கூறுகளை உணவாக உண்டும், அப்படி அந்த ஒரு தொழில் செய்கின்ற ஒரு சமூகத்தினர் வாழ்கின்ற பகுதி என்று அது சொல்லப்படுகிறது. இவர் சொல்லுவார், அப்பரடிஸ் சொல்லுவார், உரித்து தின்றுழலும் புலையரேனும் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றார். அவருக்கு நம்ம அடிமையாகும். அவர் வந்து எம்பிரானுக்கு அடியாரானால் அவர்கண்டேன் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு அப்பரடிக்கிறார். அந்த உரித்து தின்று உழலும் புலையர், அதுதான் அந்த புழைப்பாடி என்று சொல்லக்கூடியது. இங்கே இந்த ஆதனூருடைய வெளிப்புறத்திலே மற்ற அவ்வூர் புறம்பனையின் வயல் மருங்கு பெருங்குளையில், அந்த ஊருக்கு வெளிப்புறத்தில் வயல்களுக்கு ஒட்டி, வயல் பகுதி ஒட்டி, இவர்கள் பெரும்பாலும் அந்த வயல் பகுதிகளை ஒட்டி இருப்பாங்க, அவுட்ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடங்களில் வாழக்கூடியவர்கள். பெருங்குளையில் சுற்றம், அவங்க எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். இப்போ தென்னை மரத்தில் குலை இருக்கும், அந்த பாலை, ஒரு பாலையில் தேங்காய்கள் காய்ச்சிருக்கும்னா எப்படி நெருக்கி ஒன்றுக்கு அப்படியே கச்ச கச்சன்னு சேர்ந்தாப்புல இருக்கும். ஒரு குலைன்னு சொன்னால் சாதாரணமாக 20 தேங்காயிலேருந்து 30 தேங்காய் வரைக்கும் ஒரு குலையில் அந்த தேங்காய்கள் இருக்கும். அது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குறும்பை மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் பெருசாகி முற்றின காயாக வரும்போது பார்த்தாக்கா அப்படியே ஒரு கொலையாக இருக்கும், பெருங்குலையாக இருக்கும். சில குலைகளில் வந்து 50 காய் கொடுக்கும், ஒரு குலையில் 50 தேங்காய் கூட இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், பெருங்குலையில் சுற்றம் விரும்பிய, அந்த மாதிரி தன்னுடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாரும் அந்த தென்னம் பாலையில் எப்படி தேங்காய்கள் நெருக்கி இருக்கிறதோ அப்படி நெருங்கி வாழுகின்ற தன்மை அங்கே இருக்காங்க. அவர்கள் உழவர் தொழில், அந்த வயல்களிலே உழவு தொழிலை, அந்த பண்ணையார்னு சொல்லுவாங்களே, நிழக்கிழார் ஒருத்தர் இருப்பார், அவர் மேல் சாதிக்காரராக இருப்பார். அவருக்கு கீழே அந்த வயல்களிலே வேலை செய்யக்கூடிய பண்ணை ஆட்களாக
பண்ணை அடியார்களாக இருக்கக்கூடியவர்களாக இந்த புலைச்சேரியில் இருப்பவர்கள் இருப்பார்கள். அதனால் வயல் வேலையும் செய்வார்கள், அந்த பண்ணையாருக்காக வயல் வேலையும் செய்வார்கள். அதை தவிர இந்த பிராணிகளை உரித்து தின்று விழும் தன்மை கொண்டவராகவும் இருப்பார்கள். அதை சொல்கிறார். சுற்றம் விரும்பிய கிழமை தொழில் உழவர் கிளை துவன்றி பற்றிய பைங்கொடி சுரைமேல் படர்ந்த பழம் கூரை உடை. அந்த வீடுகள் எப்படி இருக்கிறது? ரொம்ப பழமையான வீடு. சாதாரண இப்போ கொஞ்சம் எல்லாம் அரசாங்கம் நம்ம சுதந்திரம் பெற்று நம்ம இது வந்ததுனால எல்லாமே கொஞ்சம் இப்போ மாடர்னாக அந்த சேரி என்று சொல்லக்கூடிய நம்ம இடங்கள்ல இப்போ வீடுகள்லாம் மாறும். பழைய காலத்தில் எல்லாம் கூரை குடிசை எப்படி சொல்கிறார்? புல் குரம்பை சிற்றில்னு சொல்கிறார். எடுத்து இந்த புல் குரம்பைனாக்கா புல்லினால் ஆனது குரம்பைனா நம்ம உடம்புக்கும் குரம்பைன்னு பேர், வீட்டுக்கு குரம்பைன்னு சொல்கிறாருங்க. அந்த புல் குரம்பை, இந்த புல்னா வைக்கோல் போரினாலே அது வேயப்பட்டிருக்கும். கம்பு இருக்கும், மேலே வைக்கோல் போர் இருக்கும். வேற கீத்து போட்டு நம்ம இன்னைக்கு டெரஸுன்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் இருக்காது. வைக்கோல் போரினாலே இருக்கும். தென்னங்கீத்து கூட போட மாட்டாங்க. வைக்கோல் போர் அல்லது வேற இந்த கோரைப்புல், ஆற்று கரைகளில் கோரைப்புல் இருக்கும். அந்த கோரைப்புல்லை கொண்டு வந்து வேய்ந்து பறத்து இருப்பார்கள். அந்த புல் சரியாமல் இருக்கிறதுக்கு, அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு என்ன செய்திருப்பாங்கன்னா, சுரைக்காய் கொடியை அவர்கள் அதில் ஏற்றி இருப்பார்கள். அந்த அந்த கூரோட நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம், கிராமப்புறங்களில் போனால் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுரைக்காய் கொடியை ஏற்றிருப்பாங்க. அந்த கொடியின் தன்மை என்னன்னா, அது அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும். அந்த சுரைக்கொடி பற்றி பிடிச்சிக்கும். அதனால் அந்த புற்கள் மேலே எலும்பாமல், காற்றடிச்சா புல் மேலே எலும்பிடாமல் இந்த சுரைக்கொடி அதை படவி இருக்கும். அதற்கு நடுவில் அந்த சுரைக்காயும் காற்று தொங்கும். அதைத்தான் சொல்கிறார். பற்றிய பைங்கொடி சுரை மேல் படர்ந்த பழங்கூரை ரொம்ப டேமேஜ் ஆனது, ரொம்ப வெரி ஓல்டு. அப்படிப்பட்ட கூரையிலே சுரைக்காய்கள் கொடி பறந்திருக்கக்கூடியது. புல்குரம்பை சிற்றில் பல நிறைந்து உள்ளது ஓர் புலைப்பாடி. அந்த புலைப்பாடிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் இந்த தன்மையில இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். இதற்கு அடுத்து அந்த புலைப்பாடியிலே நந்தனார் தோன்றியது, அவர் செய்த தொண்டு, அவர் சிதம்பரம் சென்றது, பெருமானை தரிசித்ததை தொடர்ந்து சொல்லி வருகிறார். அதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரங்கத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய நம்ம நிகழ்வை நாம் இத்துடன் நம்ம நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.